செத்து போகுதா? ஆனா சத்தியமா பேன் இருக்கேன், நான் நல்ல பேன் இரு ஒரே கட்டி. வணக்கம், வாங்க வாங்க. தெரியவில்லை. ஓ அப்படியா ராஜா, தெரியலையா? சரின்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? ஓ வசந்திக்கு குசு வருமா? தெரியுதா? சரின்னு உனக்கு தெரியுதா? அடியே சரின்னு பார்த்துட்டு இருக்கா பேத்த கிடங்க. வசந்திக்கு குசு வருமா? என்ன செய்யலாம் கேட்க? இல்லை வந்தேன்னா விடுக பெல பெய்ய நாய. யூகேனா சப்போர்ட் பண்ணிட்டேன். நீ யூகேனாவை சப்போர்ட் பண்ணதான் பேனர் கட்டியாப்போ. ஓகே ஓகே. ஐயோ நம்ம ராஜாவுக்கு தெரியல. பேனரை எடுத்துக்கோங்க. சரின்னு ஒன் டே வாங்க, ஆனா சண்டே வாங்க. உதயகுமாரனா சொல்றாங்க. நீ என்ன கேட்டா பாப்பாவை? என்ன சொன்னா பதிலு? பாப்பாவுக்கு வாழ்த்து சொன்னேன், பாப்பாவுக்கு உமா கொடுத்தேன். பாப்பா வந்து நன்றி சொன்னாங்க பெருமாள். வசந்தி நீங்க வந்து கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட கூட சொல்லட்டா வசந்தி, நீங்க வந்து லேடிஸ் கிடையாது, ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஜென்ஸ். அதாவது இப்போ வந்து நீங்க பேட் கொண்டு போடுறீங்க, அது வருது இது வருது ஏதோ ஒன்று சொல்லிட்டு நானும் 2-3 வாட்டி ரிமூவ் பண்ணி விட்டேன். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, சரியா? உங்க வளர்ப்பு சரியில்லை. உங்க இதுக்கு பிறகு உங்களை பேசணும், அம்மையை தான் பேசணும். உன் அம்மா வந்து ஒருத்தனுக்கு இருந்து பெத்தவனா இருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் போட மாட்டான், சரியா? ஒரு லேடிஸ் கிட்ட டீசெண்டா பேசுறதுக்கு உன் அம்மா ஒழுக்க கெட்டவளா இருந்ததுனாலதான் நீ இப்படி வந்து கமெண்ட் போடுறான். நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்தவேன்னா உனக்கு உடம்புல நல்ல பிளட் ஓடுதுன்னா நீ வந்து எந்த லைவ்லையும் இந்த மாதிரி கமெண்ட் போட மாட்டான், ஓகேவா? நீ ஒரு சாக்கடை. இந்த சாக்கடைக்கு மேலே கல் எரிஞ்சா எனக்கு தான் நாரும், சரியா? சாக்கடை. நீ இங்கெல்லாம் வந்து நல்லவங்க பிரயாணிக்கக்கூடிய இடம், சரி? அங்கே ஒன்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. நான் வந்து யாரையுமே வந்து மனசு நோவா பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாகும், சரியா? வந்து குசு வாரது, முடி வளர்றது, இதெல்லாம் வந்து இயற்கை. அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய சேனல் இருப்பாங்க, நீ அங்கே போ, சரியா? இந்த இடம் வந்து அதுக்கான இடம் கிடையாது. இன்னும் வந்து நட்பு பாராட்டி அன்பா பேசி உங்க வீட்டில் என்ன சாப்பாடு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி விசாரிக்கக்கூடிய ஒரு சேனல் தான் நான் வச்சுருக்கேன். உனக்கு விளக்கம் தந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சேனல் நான் வைக்கல, சரியா? நீ இதுக்கு போல கமெண்ட் போட்டேன்னு வச்சுக்கிடுமா, அது உன் பிறப்பை தான் மோசப்படுத்து. உன் பிறப்பு தான் தப்பாக சொல்லும். நான் இது நாள் வரை யாருமே வந்து என் கையால் ஹைடு பண்ணினது கிடையாது. ஒரே ஒருத்தரை பண்ணினேன், அதை கூட நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஆரம்ப காலங்கள்ல அவங்க வந்து என்னோட எந்த சண்டையுமே கிடையாது, அதனால நான் வந்து ஹைடு பண்ணினதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன், சரியா? நான் அதை மாதிரிதான் என்னைக்குமே பண்ணக்கூடாது, யாரையுமே வந்து ஹைடு பண்ணக்கூடாது. ஏன்னா 100% யாரும் கெட்டவங்க கிடையாது, 100% நல்லவங்க கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. அதனால தான் யாரையும் வந்து சரி 1க்கு 2 வாட்டி நம்ம மன்னிச்சு விடுவோம். சில ஆட்கள் வந்து வந்து இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தா மன்னிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள் இங்கெல்லாம், சரியா? அதாவது எங்கேயும் போய் இந்த காசு கொடு அப்படி இப்படி எல்லாம் எதுவும் சொல்லுவாங்க பாத்தியா, அங்க போய் நீ காசு கொடுத்துட்டு என்ன வேணாலும் பேசிக்க,